லாஸ்ட் டைம் ப்ரௌனி செஞ்சு சூப்பராக சொதப்பியாச்சு. அப்போ வந்து ரெசிபி தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து ரெசிபி போட்டிருந்தீங்க. அண்ட் முக்கியமாக வந்து கோதுமை மாவுக்கு பதிலாக ராகி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். உண்மையாகவே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராக மாய்ஸ்சர்டாக இருந்தது. அண்ட் இந்த தடவை வந்து முட்டை அது கூடவே வந்து பேக்கிங் சோடா போட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். உண்மையாகவே நல்லா ஃப்ளஃபியாக வந்திருந்தது. அண்ட் விஸ்க் இல்லாத காரணத்தால் மிக்ஸி ஜார்லேயே வந்து நான் பிளெண்ட் பண்ணிட்டேன் எல்லாமே. ஒரு சிலர் குக்கரில் பேக்கிங் பண்ணுற டைமிங் மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு குக்கரில் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கேஸ்கட் அண்ட் விசில் போடாமல் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 to 20 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் பேட்டர் உள்ளே வச்சதுமே வந்து அதே மாதிரி கேஸ்கட் அண்ட் விசில் போடாமல் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து வேக வச்சு எடுத்தால் சூப்பராக வந்து கேக் ரெடி ஆகிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்வைல் கேக் ரெடியானதும் லைட்டாக மில்க் சாக்லேட் அப்ளை பண்ணிவிட்டு மேலே டாப்பிங்ஸ்க்கு நட்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். ஃபைனலாக வந்து குட்டீஸு சூப்பராக சாப்பிட்டாங்க.